வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெடித்த தையிட்டி விகாரை சர்ச்சை, தலைமறைவான தலைமைகள், அலைக்கழிக்கும் அதிகாரிகள். தையிட்டி காணி விவகாரத்தில் பின்வாங்கிய கடல் தொழில் அமைச்சர் காற்றில் பறந்த உறுதிமொழி. அம்பாறையில் தியாகத்தாய் அன்னை பூவதி அம்மாவின் ஊர்தி மக்கள் அஞ்சலிக்காக. நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். நாளை முதல் மீண்டும் பெட்ரோலுக்கு QR முறைமை. இரவு நேர பணிபுரிவோருக்கு மருத்துவ நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவு யுவதிகள் 2 துஷ்பிரயோகம், மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது. யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலை வழக்கு மருமகன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வெளியிட்ட தகவல். பொடிப்பெட்டியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, போலீசாரின் விசாரணை ஆரம்பம். 28 வயதுடைய யுவதி கூரான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழப்பு. யாழ் மந்திகையில் கோர விபத்து, ஒன்றுடன் ஒன்று மோதிய வாகனங்கள். 300 அடி பள்ளத்தில் விழுந்த கார், ஒருவர் பலி, 3 காயம். உத்தரவிடப்பட்டால் பெரும் தாக்குதல், தயார் நிலையில் அமெரிக்க படைகள், ஈரானுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை மீளவும் ஒப்படைப்பதாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அளித்த உறுதிமொழி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதை தடுத்து நிறுத்த கோரி தையிட்டி விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தராம தீரர் பலானை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். தையிட்டி விகாரை அமைந்த காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்று அளவீடு செய்வதென்றும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளரும் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் விகாராதிபதியின் காவல் முறைப்பாட்டினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. காணி அளவீட்டுக்கு இன்று எம்மை வருமாறு கூறிவிட்டு கடற்றொழில் அமைச்சரோ அவரின் பிரதிநிதிகளோ தேசிய மக்கள் சக்தியினரோ யாரும் விகாரை பகுதிக்கு வரவில்லை என காணியின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வதென்றும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளரிடம் கோரியிருந்தனர். இதன் அடிப்படையில் இன்று காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தீரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலானை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததாக தெரிய வருகிறது. இருந்தபோதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்டவரும் அந்த இடத்துக்கு வருகை தரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அன்னை பூவதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 38ஆம் ஆண்டின் 29ஆம் நாள் நினைவு நாள் இன்றாகும். இன்றைய தினம் அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி பவனி பொதுமக்களின் வணக்கத்துக்காக அம்பாறையின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வணக்க நிகழ்வுக்காக சென்று இறுதியாக அன்னை தனது உயிரை தியாகம் செய்து உறங்கிக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவரது நினைவு சதுக்கத்தை சென்றடையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எனினும் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்று தங்க விலை 2000 ரூபாவால் குறைவடைந்ததாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போது நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,67,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோலுக்கான QR முறைமையானது நாளை நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் அமல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக புத்தாண்டையொட்டி பெட்ரோலுக்கான QR முறை நீக்கப்பட்டது. இந்நிலையில் பெட்ரோலுக்கான QR முறைமை நாளை மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கால வாழ்வியல் மாற்றங்களால் இரவு நேரங்களில் பணிபுரிவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக இரவு நேர பணி மனித உடலில் பாரதூரமான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. மனித உடலானது இயற்கையாகவே பகலில் விழித்திருக்கவும் இரவில் உறங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் பணிபுரியும் போது உடலின் இயல்பான நீரைச் சுழற்சி முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. இது சத்தமின்றி உடலில் பல்வேறு நோய்கள் உருவாக காரணமாகிறது. அதன்படி 2ஆம் நிலை சர்க்கரை நோய் மற்றும் இதய கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே உடலில் ஹோர்மோன் சுரப்பு சீரற்ற நிலையை அடைகிறது. ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஆகிய ஹோர்மோன்களின் சுரப்பு பெருமளவில் குறைவது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உடலில் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டு எலும்பு ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு இது வழி அமைத்துக் கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மல்லாவியில் 2 பெண்களை துஷ்பிரயத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். துஷ்பிரயத்துக்குள்ளான 2 பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக சென்று அவர்கள் திரும்பும் போது 2 பெண்களும் போதகர் உள்ளிட்ட 3 ஆண்களும் வேனொன்றில் வீடு திரும்பினர். பயணத்தின் நடுவில் யுவதிகளுக்கு குடிப்பதற்கு வைன் வழங்கியதாக தெரிய வருகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் அடிப்படையில் போதகர் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதோடு அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளரின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளரை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 1வது சந்தேகநபரான மருமகன் சார்பில் பெண் சட்டத்தரணி சர்மினி ஆஜராகியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் 2வது சந்தேகநபரான மகள் சார்பில் சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகியுள்ளார். நேற்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது மருமகன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சர்மினி தனது வாடிக்கையாளர் குறித்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டார். இதனால் அவரை குற்றவாளியாக முன்கூட்டியே சித்தரிக்க நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய உடல் சாவகச்சேரி நீதிமன்ற அதிகார பகுதிக்குள் உள்ள மரவன்புலவு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டாலும் வழக்கு விசாரணை யாழ்ப்பாண நீதிமன்றில் நடைபெற்று வருகிறது. எனினும் முக்கியமான மரண விசாரணை அறிக்கை இதுவரை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொக்குப்பேட்டியின் சகோதரரான பொடிப்பெட்டி என்பவரை இலக்கு வைத்து அகிங்கல்ல பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. பொடிப்பெட்டி என்பவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்ட போது இனந்தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. நேற்றிரவு இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. இதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா வட்டவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெனியுயா தோட்டத்தில் கூரான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் யுவதி ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதோடு வெலியுயா தோட்டத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய யுவதி ஒருவரை உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. யாழ் மந்திகை பகுதியில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றது. இந்த விபத்து சம்பவம் யாழ் மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. அதிவேகமாக வந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தின் போது ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொகவந்தலாவ பிரதான வீதியில் 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் காரின் சாரதி மற்றும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 8 மணிக்கு இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. பலாங்குட பகுதியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த கார் ஒன்று ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் சென்ட் ஜோன் லிடரி பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் பாய்ந்து கெசல் கமு ஓயாவில் விபத்துக்குள்ளதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயங்களுக்குள்ளான 3 பேரும் பொகவந்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு உயிரிழந்த ஆணின் சடலம் பொகவந்தலாவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இனி சர்வதேச செய்திகள். தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை ஒரு மென்மையான நடவடிக்கை மட்டுமே என பென்டகனின் தலைவர் பீட் ஹெட்செக் தெரிவித்தார். அத்துடன் உத்தரவிடப்பட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் அமைப்புகள் மீது பெரும் தாக்குதல்களை தொடுக்க அமெரிக்க படைகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். பென்டகனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவுடனான பேச்சுகளுக்கு தயாராகும் வேளை ஈரான் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். முன் எப்போதையும் விட அதிக சக்தி மற்றும் மேம்பட்ட உளவு அமைப்புகளுடன் நாங்கள் ஆயுதம் ஏந்தியுள்ளோம்.
ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்பு, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் ஆகியவை எங்களுக்கு இலக்கு வரம்புக்குள் உள்ளன. நாங்கள் அத்தகைய தாக்குதலுக்கு செல்ல விரும்பவில்லை என்றாலும் தேவைப்பட்டால் அவ்வாறு செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.